ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கர திரைப்படத்தை பற்றி தாங்க. படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ், கே.எஸ். ரவிக்குமார், கருணாஸ், ஜெயராம், பிரித்திவி, சுராஜ், ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. மித்த எல்லா விதமான கேரக்டரும் வராங்க. படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து திருடன் கேரக்டராக வராரு. அவர் வந்து ஒரு எம்எல்ஏ வீட்டில் திருடுறாரு. திருடும்போது வந்து இந்த பணத்தை வந்து திருடினோம்னா மொத்த செட்டில்மெண்ட் ஆகி நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நினச்சி திருடுறாரு. ஆனால் அந்த மாதிரி நடக்காமல் போலீஸில் மாட்டிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கெல்லாம் தண்ணி காட்டி தப்பிச்சிருந்தாரு. தப்பிச்சு திருந்தி வாழ்கிறாரா இல்லை மறுபடியும் திருடுறாரா அப்படிங்கிறதாங்க அந்த படத்துடைய கதை. படம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு திருடன் கேரக்டராக வர்ற தனுஷ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவோடைய சென்டிமெண்ட்டு. அப்பா வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பார் பேங்க்கில். அந்த பேங்க்கு கடன் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருந்தார். அவர் வந்து அந்த இடத்துல அவங்க சொந்த இடத்துல பிதைக்கணும். இந்த மாதிரி திரைக்கதை வந்து சென்டிமெண்ட்டாக கொண்டுட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா திருடுறாரு. திருடினவுடனே போலீஸில் மாட்டுறாரு. போலீஸில் மாட்டி போலீஸுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு எஸ்கேப் ஆகி வேறு ஊரில் போய் வாழ்கிறாரு. அங்கேயும் அவரால் வாழ முடியல. சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கினா முடியாமல் திரும்பியும் அவர் தனது சொந்த ஊருக்கே வர்றாரு. அவங்க ஊரில் அவங்க அப்பா கஷ்டப்படுறது, அந்த ஊர் மக்கள் கஷ்டப்படுறது, பேங்க்லலாம் எல்லாம் கடன் வாங்கி கஷ்டப்படுறத பார்த்து எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகிறாரு தனுஷ். இப்படியே கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் லைட்டாக போர் அடிக்கிறமாகவும் கதை நகர்ந்து இன்ட்ரோல் விடுறாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாப்பில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இன்ட்ரோலுக்கு அப்புறமும் லைட்டாக போர் அடிக்கிற சீனு வருது. அப்புறமேட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கிற சீனும் வருது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயி ஒரு லோன் வாங்குறாரு. அந்த லோனால் எவ்வளவு பிரச்சனை வருது, அவர் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க. பேங்கில் எவ்வளவு தில்லுமுள்ளுலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு நார்மல் என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம் கர திரைப்படத்தை. ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து போனீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டே பார்த்திங்கன்னா நிறைய இப்போ 2-3 வருஷத்துல நிறைய வந்துச்சு. பேங்க்கில் நடக்கிற மோசடியை பற்றி ஒரு மெசேஜ், அவேர்னஸ் மெசேஜை வந்து இந்த படத்தில் வலியுறுத்தியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.